பிரதமர் மோடி தலைமையிலான அரசு வெளியிடும் விளம்பரங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் அந்த சொற்கள் இந்தி உச்சரிப்பாகவே அமைகின்றன. எடுத்துக்காட்டாக ஸ்வச் பாரத் என்ற எல்லா மொழிகளிலும் விளம்பரம் செய்யப்படுகிறது. தூய்மை இந்தியா என்கிற தமிழ் சொல்லோ அதற்கு இணையாக இந்தியாவின் பிற மாநில மொழிகளில் உள்ள சொற்களோ முன்னிலைப்படுத்தப்படுவதில்லை. அரசு திட்டங்களுக்கான பெயர்கள் அனைத்தும் இந்தி அல்லது சமஸ்கிருதத்திலேயே சூட்டப்படுகின்றன. தலைவரே, திட்டங்கள் பேரெல்லாம் ஹிந்தியிலையும் சமஸ்கிருதத்திலையும் இருக்கு. நியாயமான விஷயம் தலைவரே, வேற மொழியிலெல்லாம் இல்ல. அப்ப ஒரு சின்ன வேலை பண்ணலாமா தலைவரே? நம்ம கட்சிக்கு பேர் என்ன தலைவரே? திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடங்க கூடியதே தமிழ் பேர் இல்லையே தலைவரே. அப்ப அதை நீங்க என்னைக்கு மாத்த போறீங்க? உங்க கட்சிக்குள்ள சின்னம் என்ன? உதய சூரியன். அதை என்னைக்கு நம்ம எழு ஞாயிறுன்னு மாத்த போறோங்கிறதையும் சொல்லிருங்க. ஏன்னா உதய சூரியன் ரெண்டுமே சம்ஸ்கிருத பேர் தலைவரே. நம்ம கட்சிக்கு அந்த பேர் ஒத்து வராது தலைவரே. தலைவரை, உங்க பேர் என்ன தலைவரே? ஸ்டாலின். இந்த பேரு எந்த சங்க இலக்கியத்துல வருது தலைவரே? ஏன்னா சங்க இலக்கியம், திருக்குறள், சிலப்பதிகாரம் இதெல்லாம் தமிழ்நாட்டுல தெரிஞ்ச ஒரே ஆள் யாரு அப்படின்னா உங்க அப்பான்னு நீங்க தான் சொல்லிக்கிறீங்க தலைவரே. அவர்கிட்ட கேளுங்க, இந்த பேர் ஏதாவது இலக்கியங்கள்ல வருதா அப்படின்னு கேளுங்க. அப்படி இருந்ததுன்னா நம்ம அந்த பேரை வச்சுப்போம் தலைவரே. ஸ்வச் பாரத் எல்லாம் நீங்க வேற சொல்லி காணிச்சிருக்கீங்க தலைவரே. பாருங்க தலைவரே, இந்தியால பெருவாரியான மாநிலத்தில் உள்ளவங்க ஹிந்தி தான் தலைவரை பேசுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குஜராத்தி, ராஜஸ்தானி, பஞ்சாபி, ஒரிசா இந்த மாதிரி உள்ள மொழிகள்ல கூட ஹிந்தி பேர்கள் ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவாங்க தலைவரே. அதனால அந்த பேர் கிட்டத்தட்ட நம்ம நாட்டுல பெரும்பகுதி ஆளுகளுக்கு புரியும். அதுக்காக வேண்டி வச்சிருக்காங்க தலைவரே. அது என்ன தலைவரே தப்பு இருக்கு? அது நீங்க தப்புன்னு சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன் தெரியுமா தலைவரே? பாருங்க, போன எலெக்ஷன்ல நீங்க போட்டிருக்கிற போஸ்டர் எல்லாம் பாருங்க தலைவரே. ஹிந்தியில எப்படி எல்லாம் போட்டிருங்க பாருங்க தலைவரே. அதுல கூட பாருங்க தலைவரே, உங்க படம் கூட இருக்கு பாருங்க தலைவரே. ஏன் அந்த இடத்துல ஹிந்தி பேசுறவங்க நிறைய இருக்காங்கிறதுக்காக வேண்டிதானே தலைவரே நீங்க ஹிந்தியில போஸ்டர் போட்டீங்க. அப்ப நீங்க ஏன் ஹிந்தியில போஸ்டர் போடணும்? பெருவாரியான ஆளுகளுக்கு ஹிந்தி அந்த ஊர்ல தெரியுது, அவங்கள்ட்ட ஓட்டு கேட்கத்தானே தலைவரை நீங்க போட்டீங்க. அப்ப நீங்க மட்டும் போஸ்டர்ல ஹிந்தி போட்டா அது நியாயம். இவங்க ஊர்ல எல்லாருக்கும் புரியும்படியா ஒண்ணு வச்சாச்சுன்னா அது தப்புன்னு சொல்றீங்களே தலைவரை. தெரியாம தொண்டம் போஸ்டர் போட்டுட்டான்னு சொல்லிருவேங்க தலைவரை. ஆனா பாருங்க, உங்க தலைவர், இன்னும் சொல்ல போனா உங்க அப்பா 26ஆம் தேதி மார்ச் மாசம் 2014 எலெக்ஷன்ல எப்படி ஓட்டு கேட்டாரு தெரியுமா தலைவரே? ஒரு பாட்டு பாடி ஓட்டு கேட்டாரு தலைவரே. அந்த பாட்டு வரி தெரியுமா தலைவரே உங்களுக்கு? எனக்கு கூட பார்க்காம அதை படிக்க தெரியலையே தலைவரே. அவ்வளவு தூரம் எனக்கு மனப்பாடம் இல்ல தலைவரே. ஆனா மனப்பாடமும் உங்க அப்பா அந்த பாட்டை பாடினாரு தலைவரே. நான் பாடுறேன் தலைவரே அந்த பாட்டை, நல்லா கேட்டுக்குங்க. ஹிந்து முஸ்லிம் சீக் ईसाई आपस में பாய் பாய், आपस में பாய் பாய். உங்க அப்பா பாடின பாட்டு தலைவரே. அப்ப உங்க அப்பா ஏன் ஹிந்தி பாட்டு பாடினாருன்னு இப்ப அவர்கிட்ட போய் கேளுங்க. தொண்டன் தெரியாம போஸ்டர் ஒட்டிட்டான். அப்ப அந்த ஊர்ல ஹிந்திக்காரன் நிறைய இருக்கான்னு தெரிஞ்ச உடனே உங்க அப்பா எல்லாம் ஹிந்தியில பாடி ஓட்டு கேட்கலாம். ஆனா நாட்டுல அதிகம் ஹிந்தி பேசினவனு, ஹிந்தி தெரிகிறவனும் இருக்கிற இடத்துல ஹிந்தியில பேர் வச்சா தப்புன்னு சொல்றீங்க. நாட்டுல ஹிந்தி பேசுறவனும் ஹிந்தி தெரிஞ்சவனும் அதிகம் இருக்கான். அதனால அவனுக்கு புரியுற மாதிரி பேர் வச்சா மட்டும் மோடி பேர் வச்சா தப்புன்னு சொல்றீங்க. அப்பா மட்டும் பாடலாமா தலைவரே? நீங்களே சொல்லுங்க தலைவரே.